அவரை மீட்பதற்கு தான் உங்களுக்காக வேத பகுதி தான். ஆதாம் மனைவியாகிய ஏவாளை அவனுடைய மனைவியாகிய ஏவாளை அறிந்த பொழுது ஆண்டவர் அவன் கர்ப்பவதியாகி அவன் காயினை பெற்றார். பின்பு கர்த்தரால் ஆபேலை அவள் பெற்றார். ரெண்டு பேருமே ஒன்று போல தான் இருக்கிறார்கள். ஆனால் ரெண்டு பேருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் வேறு வேறு வேலையை செய்கிறார்கள். கடந்த வாரத்தில் நாம் ஆண்டவரோடு உள்ள இரத்த உடன்படிக்கை குறித்து நாம் கடந்த நாட்களில் போன வாரத்தில் அதை தியானம் பண்ணினோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அப்படி தானா? இயேசுவின் இரத்தத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு நித்திய இரத்த உடன்படிக்கை என்று சொல்லலாம். ரெண்டு பேருமே வேறு வேறு வேலை செய்கிறார்கள். ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். நான் நினைக்கிறேன் ஏவாள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கை படைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டும். சொல்லியிருந்ததுனால தான் அவங்க ஒருவன் ஆட்டு மந்தையில் கொழுமையானவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு படைத்தான். இன்னொருவன் நிலத்தினுடைய அதிலிருந்து கனிகளை கொண்டு வந்து காணிக்கைகளை படைத்தான். இது ஆதாம் சொல்லிக் கொடுத்தானோ ஏவாள் சொல்லிக் கொடுத்தாலும் தெரியல. ஆக மொத்தம் கண்டிப்பாக அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு இருப்பார்கள். காணிக்கை கொடுக்கிற விஷயத்தை குறித்து சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதனால தான் அவங்க சொல்லிக் கொடுத்ததுனால தான் அதை செய்தார்கள். நாம் கூட நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தை இப்போவே சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க எதிர்காலங்களிலே அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி தான் இந்த ஆதாமும் ஏவாளும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதன்படி அவர்கள் கொண்டு வந்து அதை செய்தார்கள். இதில் ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்தினாங்க, நல்லது தான். ஆனால் ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏன் ஆண்டவர் ஒருவனுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரித்து இன்னொருவனுடைய காணிக்கை ஏன் புறக்கணித்தார் என்று சொன்னால், காயின் கர்த்தருக்கு சிறந்ததை அல்ல, அதாவது எஞ்சியதை கொடுத்து தான் அங்கே பிரச்சனை. ஆனால் ஆபேல் அப்படி கிடையாது. ஆபேல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அதனால் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இது இரத்தம் சம்பந்தப்பட்டதான காணிக்கை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருக்காக நீங்கள் நோவாவை எடுத்து பார்த்தால், ஆபிரகாமை எடுத்து பார்த்தால், மோசே நீங்கள் எடுத்து பார்த்தால், பரிசுத்தவான்கள் எல்லாம் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே அவர்கள் பலி செலுத்தின பொழுது கர்த்தர் அந்த தகன பலிகளை கர்த்தர் நுகர்ந்தார். ஹல்லேலூயா! அதில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் முதலாக போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தில் முதல் பலி செலுத்தினது யார் தான்? கர்த்தர். மனுஷனுக்காக, மனுஷனுடைய பாவத்துக்கு நிவர்த்தி செய்வதற்காக முதல்ல கர்த்தரே மனிதனுக்காக என்ன செலுத்தினார்? பலி செலுத்தி அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் தங்களை மறைத்து கொண்ட பொழுது ஒரு மிருகத்தை அடித்து தான் அதனுடைய தோலை அவர்களுக்கு ஆடையாக ஆண்டவர் கொடுத்தார். இரத்தத்திலே தோய்க்கப்பட்டதான ஆடை அவளுக்கு உடுத்தி வைக்கப்பட்டது. அப்போ மனிதனோடு ஆண்டவர் இரத்த உடன்படிக்கை செய்துதான், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே தான் ஆண்டவர் அந்த இரத்தம் அந்த பலி செலுத்துகிறதிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது ரொம்ப அவருக்கு பிரியமானதாய் இருந்தது. அந்த பலி செலுத்துகிற விஷயத்திலே, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலே ஆபேல் முந்தி கொண்டான். அதனால தான் கர்த்தர்
அவனுடைய காணிக்கை தேவன் என்ன பண்ணினார்? அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காத இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய இருதயத்தினுடைய மனப்பான்மை சரியானதாக இல்லை என்பதுதான் அங்கே. அதனால தான் அந்த காயின் பலி இரத்தமற்ற பலி. அவன் தாவரங்களுக்குள்ள என்ன கிடையாது? ரத்தம் கிடையாது. அது கொண்டு நம்முடைய பார்வையிலே நாம் என்ன எண்ணுகிறோம் என்று சொன்னால், இவனும் காணிக்கை தானே கொண்டு வந்தான். ஆபேல் எப்படி காணிக்கை செலுத்தினானோ அதே போல இந்த காயினும் காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தினது நல்லது தானே, ஏன் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை என்று நாம் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் அந்த ஆபேலுக்கும் காயினுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, குணத்திலே மாற்றங்கள். அவன் ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து எப்படி கொடுத்தான்னா, சந்தோஷமாய், உதார்த்தமாய், அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் சிறந்ததை ஆண்டவருக்கு என்று கொண்டு வந்து ஆண்டவருக்கு அதை பலி செலுத்தும்படி கொண்டு வந்தான். ஆனால் இவன் முரட்டு சுவாபம் உள்ளவன். வேதம் அப்படி தான் சொல்லுது. அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அவன் காயினன் கர்த்தர் அவனை பார்த்து 6ஆம் வசனத்தில் கேட்குறாரு, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ காயினுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவனுடைய சுவாபம் பொல்லாதவைகள் என்று ஆண்டவர் கண்டார். பொல்லாதவனாயிருந்தான். அப்படி சுவாபத்திலே மாற்றம் இல்லை. நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம வாழ்க்கையில சுவாபங்கள் மாற்றப்படாமல், பாவத்திலிருந்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் நம்ம கொடுக்கிற காணிக்கையை தேவன் ஒருபொழுது அங்கீகரிப்பதும் இல்லை. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணிக்கை செலுத்தும் பொழுது ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எங்கே கொண்டு வராதே, காணிக்கையாக கொண்டு வர கட்டளையாக சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். அப்போ எல்லாரும் அள்ளி கொடுத்துடலாம், நிறைய அள்ளி கொடுத்துடலாம். ஆனால் அந்த காணிக்கையில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. 2 காசு போட்ட ஒரு விதவை காணிக்கை தேவன் அங்கீகரித்து அதில் ஆண்டவருக்கு இருந்த சந்தோஷத்தை விவரித்து சொல்லவே முடியாது. இன்றைய வரைக்கும் நாம் அவளை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த விதவையினுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இதை குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் அதில் பிரியமாக இருந்தார். அப்போ காயினுடைய காணிக்கை தேவன் பிரியமில்லாமல் போவதற்கான காரணம் என்னென்று சொன்னால், அவன் பொல்லாதவன், அவனை குணத்திலே அவன் சீர்படாதவன். சொல்லப்போனால் அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. 2 பேருமே ஆபேலும் காயினும் கர்த்தரை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவன் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அவன் அறியாமல் இருந்ததுதான் தேவனுக்கு அதில் ஒரு பெரிய குறை. ஒருவேளை அவன் ஆண்டவருக்கு உண்மையாய் அவன் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்திருப்பான் என்று சொன்னால், கண்டிப்பாக ஆதாமும் ஏவாளும் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீ கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்கள் பாவங்களை போக்குவதற்கு நாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக தேவனே பலி செலுத்தினார். அதனால தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார், நீ அதை செய்யும் என்று சொல்லி காயின் இடத்துல கூட ஒருவேளை சொல்லி இருக்கக்கூடும். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆபேல்கிட்ட போய், ஐயா நான் என்கிட்ட ஆடு இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆட்டை கொடு, கர்த்தருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பலி செலுத்த போகிறேன் என்று அவன் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவன் அலட்சியம் பண்ணினதினாலே கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அவன் அங்கீகரிக்கவில்லை. அப்போ தேவனுடைய காணிக்கை அங்கீகரித்ததுக்கான காரணம் என்னென்று சொன்னால், இந்த ஆபேல் ஒரு நீதிமானாக இருந்ததினால்தான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஆலயத்துக்கு வருவதினாலோ அல்லது விசுவாசிகளாக இருப்பதினாலோ அல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா நாம் கவனிக்க தவறும் பொழுதுதான் தேவன் நம்மை அங்கீகரிக்காமல் போகும் பொழுது, ஒருவேளை இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் துன்மார்க்கனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வர்ஷிக்கப்படுகிற ஆண்டவர்.
அதில் ஆண்டவர் எந்த ஒரு பாகுபாட்டை பார்க்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது துன்மார்க்கமாய் வாழுகிற மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருந்துவிடக்கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் இயேசு ஆபேலை குறித்து சொல்லும் பொழுது நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் ஆபேலை குறித்து அங்கே பதிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த ஆபேல் என்ன பண்ணான்? இந்த ஆபேல் மேன்மையான பலி தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனாலே சாட்சி பெறுவதற்கான காரணம் என்னென்று சொன்னால், அவன் செலுத்தினதான காணிக்கையிலே தேவன் பிரியமாய் இருந்ததினாலே அவன் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது? ஆலயத்தில் கொண்டு பலி செலுத்த முடியுமா? பலி செலுத்த முடியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியானார். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்துகிறது கிடையாது. அவர் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒரு பலி நமக்கு தேவையில்லை என்பதை ஆண்டவர் உணர்ந்து அவரே நமக்காக பலியானார். நான் பழைய ஏற்பாட்டு அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி கிடையாது. மனுஷனுக்காக பலி செலுத்தப்படுவதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு நிபந்தனை இருந்தது. அதனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை செய்தார்கள். அப்போ ஆபேல் ஒரு நீதிமானாக இருந்தார். காயின் நீதிமான் அல்ல என்பதற்கு வேதத்தில் வசனங்களை புதிய ஏற்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 21ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பொல்லாங்கன நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உலகமாய் இருந்ததினாலே தானே. ஹல்லேலூயா. அப்போ இந்த காயினுடைய செய்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பொல்லாதவைகள். செய்கை எப்படி இருந்துச்சு? பொல்லாதவைகள். ஒரு மனுஷன் அள்ளி வாரி லாரியாக கொடுத்தாலும் அவன் வாழ்க்கை பொல்லாதவைகளாக இருந்தால் தேவன் அதை என்ன பண்ணுறதில்லை? அங்கீகரிப்பது இல்லை. அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. அப்போ அவன் கொலை செய்தது மாத்திரமல்ல, அவனுடைய சுவாபமே என்ன சுவாபம் அப்படின்னா பொல்லாதவன். என்னது? பொல்லாதவன். ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வெளியே போனால் உங்களை பார்த்து யாரும் பொல்லாதவன்னு சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் பைபிளை தூக்கிட்டு போகிறான், இந்த பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறான், ஆனால் இவன் பொல்லாதவன் என்று சொல்லி யாரும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லிவிடக்கூடாது. இப்போ காயினுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. அப்போ காயின் ஆபேலை கொலை செய்த பின்பு பொல்லாதவனா மாறவில்லை. ஏற்கனவே அந்த குணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பலி ஆண்டவருக்கு என்று அவன் காணிக்கைகளை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, அவன் பொல்லாதவனாக இருந்ததுனால தான் உள்ளத்தில் அந்த பொறாமை இருந்துச்சு. பாருங்க, இந்த பொல்லாத காரியம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்துடும் இல்லை? கொலை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய சகோதரன் மேலே பொறாமை. இவன் இதை செய்துட்டானே, ஆண்டவர் இவனை அங்கீகரிச்சிட்டாரு, அவன் மேலே ஒரு பொறாமையினால தான் அவன் முக நாடி வேறுபட்டது. கோபம் அவனுக்கு என்ன பண்ணுச்சு? கொலை செய்யக்கூடிய அளவில் அவனுக்கு என்ன வந்துச்சு? கோபம் அவனுக்குள்ளே. இதெல்லாம் உள்ள மறைந்திருந்தது. உள்ள என்ன பண்ணுச்சு? மறைந்து கிடந்தது. அது நேரம் வந்தபொழுது வெளிப்பட்டது. தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி இரத்தத்திலே பரிகாரம் இருக்கிறது. இரத்தத்திலே ஒரு பரிகாரம் இருக்கிறது. அதை ஆபேல் அறிந்ததுனால தான் கர்த்தருக்கு அதை உணர்ந்தவனாய் கர்த்தருக்கு பெஸ்டானதை கொடுக்கறதுக்கு தான் அவன் ஒரு ஆட்டு மந்தையிலிருந்து தலையீச்சை எடுத்து கொண்டு வந்தான். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலி செலுத்தும் பொழுது கண் ஊனமானது, நொண்டியானது, சொறி பிடித்தது, அல்லது அது வளர்ச்சி இல்லாதது, நசல் கொண்டது, இப்படிப்பட்டவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன பண்ணக்கூடாது?
பலி செலுத்தக்கூடாது, காணிக்க கொடுக்கக்கூடாது என்பதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தின் முறைமை. அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு ஒருத்தன் காணிக்க கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும்னா பழுதற்றதாக இருக்க வேண்டும், சுத்தமானதாக இருக்க வேண்டும், தேவன் அதை அங்கீகரிக்கக்கூடியதாக அது என்ன பண்ணணும் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இதை காயின் அறிந்திருந்தும் தேவனுக்கு அதை செய்ய தவறினது தான் தேவன் அவனுடைய காணிக்கை என்ன பண்ணலை, அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்காமல் போவதற்கான காரணம் அதுதான். அப்போ ரத்தத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த ரத்தம் பேசக்கூடியது. போன வாரத்தில் சொன்ன ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உயிராக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற ரத்த அளவு குறையும் பொழுது தான் சரீரத்தில் நிறைய பிரச்சனை வருகிறது. அப்போ அந்த ரத்தத்திலே உயிர் இருக்கிறது. ரத்தம் கண்டிப்பாக பேசும். ரத்தம் என்ன பண்ணும், கண்டிப்பாக பேசும். இந்த வசனத்தில் 10ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, கொலை செய்து விட்டான். கொலை செய்த உடனே ஆண்டவர் அங்கே வருகிறார். 9ஆம் வசனத்தில் காயினை நோக்கி, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இப்போ பொல்லாத குணம் பாருங்கள், என்னென்ன குணம் வெளிப்படுது பாருங்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவனுக்குள்ளே இருந்ததான அந்த பொல்லாத குணம், பொறாமை வந்துச்சு, கோபம் வந்துச்சு, அப்புறம் பொய் என்ன பண்ணுச்சு உள்ள இருந்துச்சு ஒரு பொல்லாத மனுஷனுக்குள்ள. அதனால் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுது இருக்கிறது, பொல்லாத குணம் படைத்தவனுக்கு இருக்கிறது. அப்போ காயினுக்குள்ளே இந்த குணங்கள் தான் அவன் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காமல் போவதற்கான காரணமாக இது மாறினது. அப்போ ஆண்டவர் அவனிடத்தில் கேட்குற, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அவன் கொலை செய்யப்பட்டான். கொலை செய்யப்பட்டாலும் ரத்தம் பேசும். யாரோடு பேசும்? கர்த்தரோடு பேசும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசும். அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என்ன பண்ணிச்சான்? கூப்பிட்டது. ஐயோ, என் சகோதரனை என்ன பண்ணிட்டான்? கொலை செய்து விட்டான். நான் வாழ வேண்டியவன், நான் நன்றாயிருக்க வேண்டியவன், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டியவன். இந்த பொல்லாத குணம் படைத்ததான காயின் அவனுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணிட்டான்? கொலை செய்து விட்டான் என்று சொல்லி இந்த ரத்தம் தேவனை நோக்கி என்ன பண்ணிச்சான்? கூப்பிட்டது. அப்போ அவருடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படுமானால் அந்த ரத்தம் தேவனை நோக்கி என்ன பண்ணும்? கண்டிப்பாக கூப்பிடும். கண்டிப்பாக கூப்பிடும். இந்த பூமியில் எந்த மனுஷனும் சிந்தப்படுகிற அந்த ரத்தம் தேவனை நோக்கி என்ன பண்ணுமா? கூப்பிட்டு கொண்டே இருக்குமா? ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் தம்பி 2 பேர் வரப்பு தகராறு. 2 பேருக்குமே பகைமை உண்டானது. பகைமை உண்டான உடனே அண்ணன் போய் அவனுடைய வயலில் நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறான். தம்பி ஒரு பக்கம், அதாவது அந்த தகப்பன் ஒரே கிணறு தான் வெட்டி வச்சிருப்பார். நீ 1 மணி நேரம் நீர் பாய்ச்சினா அடுத்த 1 மணி நேரம் எனக்கு என்ன பண்ணணும்? நீர் பாய்ச்ச வேண்டும் என்ற முறை இன்றைக்கும் என்ன பண்ணுது இருக்குது. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இந்த வேறுபாடு, இந்த பாகுபாடு, விட்டு கொடுக்காத தன்மை, பொறாமை, சண்டை, பிரிவினைகள் இன்றைக்கும் உலகத்தில் என்ன பண்ணுது இருக்கிறது. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இப்படி 2 பேரும், அண்ணன் நீர் பாய்ச்சிட்டான், 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே அடுத்து தம்பி வயலில் நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சுவதற்கு அங்கே அந்த வரப்பு திறந்து விடப்பட்டது. தண்ணி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. தம்பி அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே தம்பி என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுடைய வரப்பை மூடிட்டு தன்னுடைய நிலத்துக்கு நிறைய தண்ணி என்ன பண்ணான், இது பண்ணால். தம்பிக்காரன் வந்தான். என்னண்ணே இப்படி என்னுடைய வயலில் நீர் பாய்ச்சாமல் நீ உனக்கு இது பண்ணுற அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. 2 பேரும் வாக்குவாதம் உண்டானது. 2 பேரும் கை கலப்பான பொழுது அண்ணன் பயங்கர மூர்க்க வெறி கொண்டு கையில் வைத்த மண்வெட்டியை எடுத்து தன்னுடைய தம்பியினுடைய தலையில் ஓங்கி என்ன பண்ண ஒரு வெட்டினான். அப்படியே சரிந்து விழுந்தான். வயலில் சரிந்து விழுந்தான். யாரும் ஒருவரும் பார்க்கவில்லை. ஒருவர் அது இரவு நேரம்
நில வெளிச்சம், நல்ல வெளிச்சம் இருக்கிறது. ஒருத்தரும் பார்க்கல. வயலில் அப்படியே மண்வெட்டியில் பள்ளத்தை எடுத்து தம்பி யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணிட்டான், புதைப்பதற்கு முன்பதாக, உயிர் போகிறதுக்கு முன்னாடி தம்பி சொன்னான், என்ன வாழ வேண்டிய என்ன பண்ண, கொலை பண்ணிட்டேன், என்ன நான் சாக போகிறேன், இங்கே பாரு இங்கே யாருமே கிடையாது, ஆனால் இந்த நிலவு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மரித்து போனான். நிலவு சாட்சி சொல்லட்டண்டா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவனை பள்ளம் நோண்டி பள்ளம் எடுத்து அந்த வயலில் புதைத்து விட்டான். இது யாருக்குமே தெரியாது. அந்த தம்பி வீட்டில் மனைவி பிள்ளைகள்லாம் தேடுறாங்க, காணுமேன்னு தேடுனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. நான் காலங்கள் கடந்து போனது, எங்கேயோ போனா, என்ன ஆனான்னு தெரியல. ஒருவேளை எங்கேயோ செத்துருந்தா இது ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், ஒன்றும் கிடைக்கல, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு வருஷங்கள் கடந்து போனது. ஒரு நாள் இந்த அண்ணன் வெளியில் கட்டில் போட்டு மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதே நிலவை பார்க்கும் பொழுது அவன் தம்பி சொன்ன அந்த வார்த்தை அவன் காதில் உதித்தது. இந்த நிலவை பார்த்துக்கிட்டே அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உள்ளத்தில் என்ன அவன் நினச்சிட்டு இருக்கிறான்னா, ஏண்டா செத்து நீ மரித்து போய் 2 வருஷம் ஆகி போச்சு, இந்த நிலவு சாட்சி சொன்னு சொன்னியே, எங்கே சாட்சி சொன்னுச்சு அப்படின்னு அந்த நிலவை பார்த்து என்ன பண்ணுறான், ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவள் சிரித்து கொண்டு இருக்கும் பொழுது மனைவி கரெக்டாக வெளியில் என்ன பண்ணிட்டா, வந்துட்டா. எப்பவுமே மனைவி ஒரு காரியத்தை கேட்குற வரைக்கும் விடமாட்டா புருஷனை. கிட்ட வந்தா, எதற்காக இப்போ சிரிச்ச, இங்கே ஒருவரும் இல்லை, எதற்காக நீ சிரித்தாய்? இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நான் சும்மா மேலே பார்த்து நீ ஏதோ ஒன்று யோசித்து என்ன பண்ணுற, சிரிக்கிற. அப்படி எப்படின்னு பேசிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீ யாரையோ நினச்சி என்ன பண்ணுற, யாரோ ஒரு பொம்பளையை நினச்சி என்ன பண்ணுற நீ, சரி நீ சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு இந்த தெளிலால் தொந்தரவு பண்ணுற மாதிரி சிம்சோனை டெய்லி தொந்தரவு பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை இவங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சிரித்தேன், காரணம் இல்லாமல் எதுக்கு நீ சிரிச்ச அப்படின்னு டெய்லி அலட்டிக்கிட்டே இருந்தா. இவ தொல்லை தாழ முடியாமல் சொன்னான், நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லுகிறார். அப்போ நான் இப்படி நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ என் தம்பி நான் கொண்டான், அவன் தம்பி சொன்னான், இந்த நிலவு சாட்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போனான். 2 வருஷம் ஆகியும் இந்த நிலவு என்ன பண்ணலை, அவனுக்கு சாட்சி சொல்லலை, எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னோடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ இப்படி செய்துட்டே, சரி புருஷனாச்சே என்ன பண்ண முடியாது, வெளியே சொல்ல முடியாது, இவ்வளோ என்ன பண்ணிட்டா, மறைத்து அப்படியே இவ்வளோ பிடிக்கிட்டு. ஒரு நாள் 2 பேருக்கும் புருஷன் முன்னாடி 2 பேருக்கும் என்ன வந்துடுச்சு, சண்டை வந்த உடனே புருஷனுக்கு மூர்க்க கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அவன் கையில் கிடைச்சதை அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க வெளியில். ஐயோ இவன் தம்பியை கொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறான், கொல்ல போகிறான் அப்படின்னு என்ன பண்ணான், கூச்சல் போட்டா பாருங்க. ஊருக்கு என்ன ஆகி போச்சு, தெரிந்து போனது. ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடும், அதை ஒருவரும் மறைத்து விடவே முடியாது. ஹல்லேலூயா. யாராலும் மறைத்து விட முடியாது. ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. நான் போன வாரமே சொன்னேன், மனுஷனுடைய ரத்தத்துக்கே அப்படி இருக்கும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது என்று சொன்னால், அந்த ரத்தத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. இந்த ரத்தம் தான் நம்ம மீட்டெடுத்தது, இந்த ரத்தம் தான் நம்ம ரட்சித்தது, இந்த ரத்தம் தான் நம்ம வாழ வைக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தினாலே தான் நமக்கு மீட்பு, இந்த ரத்தத்தினாலே தான் நமக்கு வாழ்க்கை, இந்த ரத்தத்தினாலே தான் நமக்கு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி நாம் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு பறவையை கொண்டு வந்து நாம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் பலி செலுத்தவில்லை. கிறிஸ்துவே நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் பலியானார். அப்போ வேதாகமத்தில் முதல் கொலை திட்டமிட்டு செய்யப்பட்டது காயினுடைய ரத்தம். இந்த உடன்படிக்கை ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுவதற்கு அவன் கொலை செய்தான். முதல் கொலை வேதத்தில் முதல் கொலை அப்படின்னா காயினுடைய கொலை தான் முதல் கொலை.
மனுஷனுடைய ரத்தம் முதலாக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. மனுஷனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அதனால தான் அந்த இரத்த சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினுடைய வல்லமையை நாம் ஒரு அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய அதில் ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு என்ன, இப்போ நாம் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினதுனால நாமும் என்ன பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு பலி செலுத்துகிறது இல்லை. ஏன்னா நமக்காக இயேசு சிந்தி விட்டார், எல்லாம் சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். அவர் ரத்தத்தின் மூலமாய் 2025 வருஷம் ஆகிறது. இந்த வருஷங்கள் கடந்து போனாலும் அன்றைக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இயேசுவின் ரத்தத்துக்கு பிசாசு நடுங்குகிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு அந்தகாரத்தின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணுது? நடுங்குகிறது. அவ்வளோ பெரிய வல்லமை எதில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நாம் பலி செலுத்தலை பார்த்தீங்களா? இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் அந்த இரத்த உடன்படிக்கையை மனிதனோடு செய்து மனிதனுடைய இருதயத்தை திசை திருப்பி விட்டான். எப்படி திசை திருப்பி விட்டான் அப்படின்னா, இன்றைக்கும் நரபலியிடுகிறார்கள். இன்றைக்கும் மிருகங்களை என்ன பண்ணுறாங்க? வெட்டுகிறார்கள். பறவைகளை வெட்டுகிறார்கள். மந்திரம் செய்கிறதுக்கு ஒருவனை அழிப்பதற்கு என்ன செலுத்தப்படுகிறது அப்படின்னா ரத்தம், ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அல்லது மனுஷனுடைய ரத்தம் என்ன பண்ணப்படுகிறது? சிந்தப்படுகிறது. பிசாசு அப்படி மனிதர்களை தன் வசப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ரத்தம் சிந்தப்பட்டால் உனக்கு வாழ்வு உண்டு, இந்த ரத்தம் சிந்தப்பட்டால் உனக்கு மேன்மை உண்டு, இந்த ரத்தம் சிந்தப்பட்டால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி என்ன பண்ணுறான்? பிசாசு தன் கையில் எடுத்து விட்டான். இதை மாற்றுவதற்கு தான், இது தவறு என்று சொல்வதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம், அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்ற நாம், அவர் இரத்தத்தினாலே ரட்சிப்பு அடைந்திருக்கிற நாம், பிசாசு வைத்திருக்கிற தந்திரங்களை மீட்டெடுக்கும்படிக்கு தான் இந்த சுவிசேஷ கூட்டங்கள். அப்படிதானா? ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருந்தேன், சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன், பல தெய்வங்களை தேடி போனேன், ஒரு சமாதானமும் கிடைக்கல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த வசனத்தை விசுவாசித்த ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். இயேசு செய்த நன்மையை பரலுக்கு சொல்ல வேண்டும் என்ற பாரம் எனக்கு இருக்கிறது. அதனால தான் குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணுறோம், இந்த வேலையை செய்கிறோம் என்று சொன்னார். அப்போது இப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தான் இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று நாம் எத்தனிக்கிறோம். அதான் பிசாசு இன்னைக்கு அதை என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார், ஏகப்பட்ட பணம், நகைகள், ஏராளமான சொத்துக்கள், நிறைய நகை வச்சிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னது தெரியுமா? நான் மரிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பிறவி எடுத்து நான் வந்து இந்த 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 சொத்தெல்லாம் நான் திரும்ப என்ன பண்ணுவேன், அனுபவிப்பேன் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. அப்போ என்ன செய்தான் தெரியுமா? அப்போ அதுக்கு மந்திரவாதி சொன்னான், இதுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட காரியத்தை செய்தால் தான் அந்த ரத்தம் உன்னுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ணும், பாதுகாக்கும். ரத்தம் சிந்த, அது யாருடைய ரத்தம்னா மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுமானால் நீ அடுத்த பிறவி வரும் பொழுது நீ உன்னுடைய சொத்தெல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு ரத்தம் இருந்தால் தான் அந்த ரத்தம் தான் அதை என்ன பண்ணாத பாதுகாக்கும் என்று மந்திரவாதி சொல்லிட்டான். அப்போ என்ன செய்வது அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளையை அவன் தத்தெடுத்தான். சின்ன பிள்ளையை தத்தெடுத்தான். குழந்தை அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அந்த பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி நல்ல ஆகாரத்தை கொடுத்தான். நல்ல பாசமாக வளர்க்குறது, வஞ்சகம் அவனுக்குள்ளே இருந்தது. பாசமாக வளர்த்தான். அந்த பிள்ளையும் பாசமாக அந்த வீட்டில் வளர்ந்தது. ஒரு சின்ன ஒரு குட்டி சாமுதலை போல வைத்துக்கொள்ளுங்களேன். சின்ன பிள்ளை, நல்ல ஆகாரத்தை கொடுத்தான். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த மந்திரவாதி அந்த வீட்டுக்கு அன்றைக்கு பூஜை நடத்துகிறான்.
பூஜை நடத்தும் பொழுது அந்த பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றினாங்க. அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் விருப்பப்படுவானோ அதெல்லாம் என்ன பண்ண, அவனுக்கு பாவம் அறியாத அந்த பிள்ளை அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பூஜையில் அந்த பிள்ளையை உட்கார வைத்து அந்த மந்திரவாதி சொல்ல இந்த பிள்ளையை சொன்னான், இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் நான் பாதுகாப்பேன் சொல் அப்படின்னு உடனே அந்த பிள்ளையும் மழலை வார்த்தையில் இங்கே இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன், இந்த சொத்துக்கு யாரும் சேதம் வராதபடி பாதுகாப்பேன், என்னை எஜமானனுக்கு உரியது இது, என்னை எஜமான் திரும்ப வரும் வரைக்கும் நான் இதை பாதுகாத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையின் வாயினால் அறிக்கை பண்ண வைத்தான். இது உண்மையாக நடந்த சம்பவம். வாயில் அறிக்கை பண்ணி அந்த பிள்ளை விவரமறியாமல் அந்த குழந்தை, ஒன்றுமறியாத குழந்தை அவன் சொல்ல இந்த வார்த்தையை சொன்னது. சொல்லி முடித்த உடனே அந்த பிள்ளை இன்று கழுத்தில் கத்தி வைத்து அப்படியே அறுக்கப்பட்டு இந்த ரத்தத்தை சிந்தப்பட்டது. அவன் சொன்னான், இந்த ரத்தம் இன்னொரு பிறவி எடுத்து வரும்பொழுது இந்த சொத்து உனக்குரியதாய் மாறும் என்று சொன்னான். பிசாசு இன்னைக்கு அப்படிதான் மனிதர்களை என்ன பண்ணி தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு பரிகாரம் என்ற பேரில் இன்றைக்கு ஒரு ஆட்டை கொண்டு போய் இரத்தத்தை சிந்திவிட்டால் பரிகாரம் வந்துவிடும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், தங்களுடைய ரோகங்கள் சாபங்கள் மாறிவிடும் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இவர்களை விடுதலை ஆக்குவது யார்? அல்லேலூயா. இவர்களை விடுதலை ஆக்குறதுக்கு தான் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதற்காக தான் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம் பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய சுவாபங்கள் மன்னிக்கப்பட்டது. நாம் இந்த உலகத்திலே சுகபோகமாய் வாழ்வதற்காக மாத்திரம் அல்ல, இந்த சுவிசேஷத்தின் வேலை செய்வதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம் சொந்த ரத்தத்தை என்ன பண்ணினார், சிந்தினார். எத்தனை பேர் பிசாசு பிடியில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு? அப்படிதானா? எத்தனை பேர் அகப்பட்டு இருக்கிறார்கள்? நான் நேற்று உபவாச ஜெபத்தில் நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு வாலிபன் நான் சந்தித்தேன். அவன் கண்ணெல்லாம் கோபப்பழ மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் கையெல்லாம் கட்டி போட்டு தான் கொண்டு வந்தாங்க. அவன் தன் கையாலே தன் விரலை விட்டு என்ன பண்ணுவானா, அப்படியே நோண்டுவானா. அதை கண்ணை வெளியே எடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ண, 2 கண்ணும் கோபப்பழ மாதிரி செக்க செவையில் இருந்தது. அதனால் இவன் கண்ணில் கையை விட்டு இந்த கண்ணை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அவன் கைகளை கட்டி போட்டு கொண்டு வந்தாங்க. அவனுக்குள்ளே ஒரு பிசாசு இருந்தது. அவன் ஆறாவது நேரத்தில் அது ஆடினது. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. திரும்ப நான் வீட்டில் போய் பார்த்தேன், இன்னும் அந்த பிரச்சனை மாறவில்லை. கைகள்லாம் கட்டி போடப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு வீட்டு ஒரு முனையில் உட்கார வச்சிருந்தார்கள். நான் சொன்னேன், ஆலயத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தபோது வார நாட்களில் நான் சொன்னேன், இந்த ஆலயத்தில் இருக்கட்டும், ஆண்டவர் அவனுக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனை கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. நான் அந்த பையனுக்காக நான் 3 நாட்கள் அவனோட நான் தங்கினேன். இரவு நேரத்தில் அவனோட நான் படுத்து கிடந்தேன். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவன் ஏஞ்சி திடீர்னு சிரிக்க ஆரம்பிப்பான், சிரித்து பேச ஆரம்பிப்பான். நான் அதை பொருட்படுத்தாமல் நான் 3 நாட்கள் அப்படி நான் அவனோட தங்கியிருந்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் ரொம்ப அவன் அலக்கழித்து கொண்டிருந்தான். நான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே நான் ஸ்டேஜில் இருந்து போய் அவன் தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணின பொழுது அந்த ஆராதனை வேலையிலே தேவ பிரசன்னம் அவனை தொட்ட பொழுது விடுதலை ஆக்கப்பட்டான். அல்லேலூயா. நான் சமீபத்தில் அவனை பார்த்த பொழுது அவன் தன் மனைவி 2 பிள்ளைகளோடு வந்தப்போ அவனை பார்த்தப்போ அந்த சந்தோஷத்தை அளவிட்டு சொல்லவே முடியல. அல்லேலூயா. ஒருவேளை நான் அப்படின்னா யோசிக்கிறேன், ஒருவேளை அவனுக்கென்று நான் பிரயாசப்படாமல் இருந்திருப்பேன் என்று சொன்னால் பிசாசு அவனை என்ன பண்ணியிருப்பான், சாகடிச்ச. ஒரு குடும்பம்னு ஒன்று உண்டாயிருக்காது, ஒரு பரிசுத்த சந்ததியாக மாறியிருக்க முடியாது. ஆண்டவர் அதற்காக தான் உங்களுக்காக எனக்காக தம் சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்கப்படாத ஜனங்கள் ஏராளம் உண்டு. ஏராளமானவர்கள் வலது கைக்கு இடது கை வித்தியாசம் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் உண்டு. அவர்களை மீட்பதற்கு